இன்னைக்கு நாம உலகம் முழுவதுமே ரொம்பவே புகழ்பெற்ற டப்ளின் கேசலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த டப்ளின் கேசல் ரிபப்ளிக் ஆஃப் அயர்லாண்டோட கேபிட்டலான டப்ளின் சிட்டியில் டேம் ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பில்டிங் எப்போ கட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 1204ஆம் வருடம் ஜான் அப்படின்ற ஒரு அரசருடைய ஆணையின்படி கட்டப்பட்டது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த படிக்கட்டு தான் கிராண்ட் ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேர்கேஸில் வச்சு தான் கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடைபெறுங்க. அது ஒரு வெட்டிங்காக கூட இருக்கலாமா. அப்புறம் இந்த ஸ்டேர்கேஸை தாண்டினதுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அழகான ரூம் இருக்குது. மேலே சீலிங்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இங்கே வச்சுருக்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறமா இந்த ஜேம்ஸ் கொனாலி ரூமில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் 1 நடந்தப்போ பார்த்திங்கன்னா அதில் காயப்பட்ட நிறையா போர் வீரர்களை இது போன்ற ஒரு பெட்டில் தான் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கலையுமே இங்கே போர்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த அரண்மனையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே புகழ்பெற்ற கிரேட் பிரிட்டன் மற்றும் அயர்லாண்டை அரசாட்சி செய்த 63 வருடம் அரசாண்ட குயின் விக்டோரியா கூட இந்த கோட்டைக்கு, அதாவது இந்த டப்ளின் கேசலுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. இந்த கேசலில் கதவுகளில் இருக்கக்கூடிய அந்த டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே விண்டேஜ் ஸ்டைலில் சூப்பராக இருந்தது. அதுவும் நல்ல குவாலிட்டியான வுட் மற்றும் மெட்டலில் அவங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரூம் காரிடார் ஸ்பேஸ். இந்த காரிடார் ஸ்பேஸ் மூலமாக தான் நிறையா ரூம்ஸை இந்த கோட்டையில் அக்சஸ் பண்ணி போயிருக்காங்க. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய டேபிள், அதுக்கப்புறம் லைட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இங்கே நிறையா போலிஷ் ஆர்டிஸ்டோட நிறையா டயக்ராம்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். நிறையா பெயிண்டிங்ஸ், ஆயில் பெயிண்டிங்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தத்ரூபமான ஆயில் பெயிண்டிங் எல்லாம் ஒரு போலிஷ் ஆர்டிஸ்ட் தாங்க பண்ணியிருக்கார். போலிஷ் ஆர்டிஸ்ட்னா போலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அந்த காலத்தில் எப்படி அந்த வீடுகள்லாம் இருந்தது, அந்த அருவிகள் இருந்தது, மக்கள் இருந்தது அப்படின்றத நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்காருன்னே சொல்ல முடியும். அவரோட பேர் காசிமிர் மார்கவிஸ். அவரை ரொம்பவே இவங்க புகழ்படுத்துகிற விதமாக இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு டயக்ராமுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மெட்டிகுலஸ், அதாவது நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிற மாதிரி வரையப்பட்டிருந்தது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் ஒரு ஃபினிஷிங்கோடையும் இந்த பிக்சர்ஸ்லாம் அவர் வரைஞ்சிருந்தார். நிஜமாலே ரொம்ப திறமைசாலினே நம்ம சொல்லலாம்.
இங்க அந்த காலத்துல பயன்படுத்தின அந்த நாற்காலிகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே டெலிகேட்டாவும், ரொம்பவே ஆத்தென்டிக்காவும் இருந்தது. இந்த அப்போலோ ரூம் அப்படின்ற ரூம தாண்டுனதுக்கு அப்புறமா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு அறை இருக்கு. அதுதாங்க த ஸ்டேட் டிராயிங் ரூம். இது டிராயிங் ரூம் அப்படின்றதுனால இது படம் வரையறதுக்காக பயன்படுத்துனாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வுமன்ஸ் வந்துட்டு அவங்க ஏதாச்சும் டெசிஷன் எடுக்கிறதுக்கு, மத்தவங்க கூட வந்து கொலாபரேட் பண்றதுக்கு இந்த ரூம வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடுகளோட ரொம்பவே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு. இதில இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேட் டிராயிங் ரூம்க்குள்ள நீங்க வரும்போதே வந்து ரொம்பவே பெரிய குவீன் விக்டோரியாவோட அந்த படத்த வந்து நீங்க பார்க்க முடியும். அவங்க யூஸ் பண்ற ஜுவல்ஸ் இதெல்லாமே கூட வந்து தத்ரூபமா அதில வரைஞ்சிருந்தாங்க. ஸோ அத பத்தின ஒரு சின்ன ஆர்டிக்கிளும் கூட இந்த போர்ட்ல வந்து நீங்க பார்க்க முடியும். அதாவது இந்த டிராயிங் ரூமோட ஒரு சின்ன ஆர்டிக்கிள். ஸோ இந்த ரூம்லேயே வந்து நாங்க நெறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா, அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் இந்த ரூம்ல இருந்து நீங்க அந்த கேசல்குள்ள வரக்கூடிய என்ட்ரன்ஸ ரொம்பவே கிளியரா பார்க்க முடியும். ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கும். அப்புறம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது தாங்க கிங்கோட த்ரோன். அதாவது அரசருடைய அரியணைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து கிங் த்ரோன் ரூம். இந்த ரூம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அரசருடைய அரியணைக்கு பக்கத்திலேயே வந்து மினிஸ்டர்ஸ், மக்கள்லாம் உட்காந்து பேசுற மாதிரி அழகான சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸுமே இருந்தது. அப்புறம் இந்த ரூமோட சீலிங்குமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஹை லெவல்ல போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஸ்பேஷியஸாவும், அதுக்கு நடுவுல சென்டர்ல இந்த லேம்புமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் நம்ம முக்கியமான இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். அதான் த செயின்ட் பேட்ரிக்ஸ் ஹால். இங்க தான் வந்து இனாகுரேஷன் போன்ற பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் கூட வந்துட்டு நடக்குமாம். அப்புறம் இங்க வச்சிருக்கக்கூடிய இந்த ரோப்ஸ், அதாவது அந்த அங்கிகள பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். அதாவது ப்ளூ அண்ட் சில்வர் கலர் பேட்டர்ன்ல. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க.
இப்போ நம்ம கேசலோட என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய டவரை வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்பவே அழகான ஒரு ஆர்கிடெக்சராக அது இருந்ததுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கார்டனுக்கு வந்து ஈஸியாக போக முடியும். ஸோ இந்த பாதையை கடந்து போனோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கார்டனை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த காலத்தில் நடந்த பல விஷயங்களை நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆர்டிகிள்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். இது போன்ற வீலாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.